எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சாருக்கும் டிவிக்கு தொடர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பயங்கர அன்எக்ஸ்பெக்டட் கூஸ் பம்ப்ஸ், எக்ஸ்ட்ராடனரி வின்னிங். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா சிஎம் பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த 10 சீட்டு காங்கிரஸ் எப்படியும் கொடுத்துருவாங்க, 100% ஃபஸ்ட்லேருந்தே வராங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து திருமாவர்களை வந்து எப்படி விஜய் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். அவர் திருச்சி பண்ணுறதுக்கு பதிலாக பெரம்பூர் பண்ணாருன்னா பெட்டர். ஏன்னா திருச்சி அவர் கண்ட்ரோல் இல்லாமல் லாங்காக இருக்குது, நேரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. திரும்ப 10-15 வருஷமாக அங்கே ஆஃபீஸ் போட்டாருன்னா டோட்டல் கண்ட்ரோல் அவர் கையில் வரும். ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து அவர் ரிசைன் பண்ண தொகுதியிலேருந்து திருமாவளவன் நிறுத்தினா கண்டிப்பாக அவரே இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிடுவார். அவருக்கு எந்த சப்போர்ட்டும் தேவை. விஜய்ங்கிற பட்சத்தில் 100% ஜெயிச்சிடுவார். பேசாமல் அவர் டெப்டி சிஎம்மாக போட்டார்னா நான் அடித்து சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு விஜய் யாருமே அசைக்க முடியாது. கண்டிப்பாக அசைக்க முடியாது. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளான் அது. அவர் இதை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஆட்சியும் 5 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். யாருமே கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டாங்க. காங்கிரஸும் சரி, இவங்க 5 பேரும் சரி, ஸ்ட்ராங்கான கூட்டணி 5 வருஷத்துக்கு சாலிடாக நிற்கலாம். பட் இது விஜய் வந்து இந்த டிசிஷன் எடுக்கணும். அவர் திரும்ப அவர்களும் அதை ஒத்துக்கணும். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள்.